அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் உம்மேஹானிய பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்பவும் அவங்கள பத்தி தான் பேச போறேன். ரப்பி சித்னி இல்மா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மேஹானி வீட்ல படுத்திருந்தாங்க. படுத்திருக்கும்போது அந்த ஆன்மீக கனவு, அந்த இஸ்ரா பயணம் வந்துச்சு. அந்த இஸ்ரா பயணம் வரும்போது அப்போ எ அ அவங்க என்ன இவங்க ஜிப்ரீல் அவங்க ஒரு ஒளி மாரி வந்தாங்க. அதாவது அவங்க ஒரு ஒரு ஒளி மாரி இவங்கள தட்டி எழுப்புனாங்க. அப்போ எந்திரிச்சு, அதாவது வெள்ள குதிரை அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படித்தானே. அந்த வெள்ள குதிரை அது வானத்திலிருந்து வெள்ள குதிரை இந்த பிராக் மாரி, பிராக் அப்படின்னு சொல்லி ஒரு வாகனம். அந்த வாகனத்த கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போனாங்க. அதாவது ஒவ்வொரு வானத்துக்கும் போனாங்க. ஒவ்வொரு வானத்திலயும் போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ச இவங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிக்கும் போய் ஒவ்வொரு வானத்துக்கும் போய் ஒவ்வொரு நபியும் போய் பார்த்து எல்லாத்துக்கும் தல்பியா சொல்லி சலாம் சொல்லி எல்லா நபிமாரோடையும் சஹாபாக்கள் கூடயும் நல்ல மாதிரி தொழுதுட்டு அப்புறம் வந்தாங்களாம். இந்த ஒரு சிறப்பான பயணம் உம்மைஹானி வீட்டில் தான் நடந்துச்சு. அப்போ இதை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா அதாவது 17வது அத்தியாயத்தில் சொல்லுவான். அதாவது மிஹ்ராஜ் பயணம் அதாவது இந்த மஸ்ஜிதிலிருந்து அந்த மஸ்ஜிது வரை நாங்கள் இவங்க பயணம் போனதை குரானில் இருக்கும். அந்த குரானில் உள்ள வசனத்தை நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். அப்புறம் எப்பவுமே உம்மேஹானி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட போருக்கு போவாங்களாம். போரில் போகிறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அப்போது தபுக்கு போரில் நிறைய அன்பளிப்புகள்லாம் கிடச்சிடும். அன்பளிப்புகள்லாம் கிடைக்கும்போது அந்த பொருள்களை பங்கிட்டு ஒரு அதாவது 40 ஒட்டகம் தானியம் சுமக்கக்கூடிய அளவுக்கு அதை அவங்க என்ன தானியம், அந்த தானியத்தை உம்மேஹானி அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்களாம். அப்புறம் அதாவது உம்மேஹானுடைய தாயார் வஃபாத் ஆகிட்டாங்களாம். அப்படி வஃபாத்தான உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அவங்கவுங்க பிள்ளைங்களை வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 8 வயசுலேருந்து அவங்க வளர்த்து அவங்க இவ்வளோ பெரியவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப துக்கம் தாங்க முடியல. அப்போ ரொம்ப அவங்க அழுகுறாங்களாம். என்ன சொல்கிறாங்களா அப்படின்னா எனது அருமைய அன்னையே, அதாவது நீங்கள் உணவுகளை குறைச்சிட்டு எனக்கு உணவுகள் தந்து மகிழ்ந்தீங்கம்மா. நீங்கள் உடைகளை குறைச்சிட்டு எனக்கு நல்லா ஆடை அணிவிச்சு எனக்கு நீங்கள் அழகு பார்த்தீங்கம்மா. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னா மறுமையினுடைய வாழ்க்கையும் இறை நம்பிக்கையோட தானம்மா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நல்ல பண்புகளோட நல்ல செயல்கள்லாம் செய்கிறீங்கம்மா. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போர்வை இருந்துச்சு. அந்த போர்வை அவங்களுக்கு போர்த்தி விட்டாங்களாம். போர்த்தி விட்டு, அதாவது பன்னீர் தண்ணி இருக்கும். அந்த பன்னீர் தண்ணி அவங்க தெளித்து விட்டாங்களாம். தெளித்து விட்டு, அதாவது அவங்களே குழியில் இறங்கி அவங்களாவே இவங்க உம்மேஹானியுடைய தாயாரை அவங்களுடைய கரங்களாலே வாங்கி இறக்கி வச்சு அவங்களே ஜனாசா தொழுகையும் தொழ வச்சாங்களாம். அப்படின்றது ஒரு அப்படி தொலை வச்சாங்களாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறியாமை காலத்துலலாம் அந்த காலத்திலே இந்த மாதிரி போருக்கு போனவங்க ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ அடைக்கலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது பெண்களுடைய ஒரு கண்ணியத்தை கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடைக்கலம் கொடுக்கறதுக்காண்டி எப்பவுமே சொல்லி வச்சுருப்பாங்களாம். அப்போ இவங்க என்னதான் கணவன் பிரிஞ்சிருந்தா கூட அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கூட நல்ல பாசமாக இருப்பாங்களாம். அப்போ உம்மேஹானி அவங்களுடைய மாமாவும் மாமியும் அவங்க குடும்பத்தில் நிறைய பேருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்களாம். அப்போ அவங்க மாமாவும் மாமியும் இவங்க உம்மேஹானி ரலியல்லாஹு வீட்டுக்கு அடைக்கலமாக வருவாங்களாம். அப்போ அடைக்கலமாக வந்தவுடனே உம்மேஹானி ரலியல்லாஹு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்களாம். அப்போ பனு மக்சூம் கோத்திரத்திலிருந்து அலி ரலியல்லாஹுவும் அவங்க பின்னாடி 2 பேர் நிற்பாங்களாம். அப்போ இவங்களை நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம், நாங்கள் இவங்களை கொல்ல போகிறோம் அப்படிம்பாங்களாம். அப்போ உடனே உம்மேஹானி என்ன செய்வாங்களாம், டக்குன்னு கதை பூட்டிடுவாங்களாம். அப்போ இது அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்களாம். இந்த விவரங்களை அவங்க விவரிப்பாங்களாம். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், "ஓ உம்மேஹானி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க?" அப்படிம்பாங்களாம். அப்போ இவங்க உம்மேஹானி சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி
அதாவது அவங்க 2 பேரும் வந்தாங்க. என்னுடைய மாமாவும், மாமியும் வந்தாங்க. அப்போ அலி ரலீலாவும் இன்னும் 2 பேரும் வந்து என்னுடைய சகோதரர் தான். அவங்க வந்து கொல்ல போவதா சொன்னாங்க. நான் ஓடி போய் கதவ பூட்டிட்டேன் அப்படின்னாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அதாவது என்னுடைய சொல் கேட்டு என்னுடைய அடைக்கலத்தில வந்து யாரெல்லாம் இருப்பாங்களோ, அதே மாரி தான் உங்களுக்கு அதே மாரி தான் நீங்களும். உங்களுடைய சொல் கேட்டு உங்களுடைய அடைக்கலத்தில இருக்கனால, என்னால வந்து அவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருப்பாங்க. நீங்க அதனால அத பத்தி ஒண்ணுமே நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஆடு வளர்க்கறது வந்து ஒரு சிறந்த விஷயம் தானே. அந்த காலத்துல இருந்தே வந்து ஆடு வந்து ஆதா அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர இப்பவும் வந்து எளிய மக்கள்லாம் வந்து ஆடுகள வந்து வாங்கி வளர்த்து, அதில வந்து பரக்கத்துகள்லாம் கிடைக்கும். அப்படிதான் இறைவன் வச்சிருக்கான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்களாம், "உம்மே ஹானி நீங்க வந்து இங்க வாங்க" அப்படிம்பாங்களாம். "என்ன யா ரசூலல்லாஹ்" அப்படிம்பாங்களாம். அப்ப சொல்லுவாங்களாம், "அதாவது நான் ஒரு ஆடு தரேன். அந்த ஆட வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மேலும் மேலும் பரக்கத்து கிடைக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அத வந்து அவங்க வந்து அன்போட ஏத்துக்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இவங்க குடும்பத்திலேயே வந்து அலி ரலியல்லாஹு வந்து 4வது கலீஃபாவா இருந்தாங்க அப்படின்னு சொல்றதும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் தொடரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.